நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த சுதாமணி. பகவத் தர்மத்திற்கு வருவதற்கு முன்பு நான் எப்போதும் ஆன்மீகத்தின் மீது ஈர்க்கப்பட்டேன். நான் சில குருக்களிடம் இருந்து குண்டலினி தியானத்தை கற்றுக்கொண்டேன். அந்த காலங்களில் எனக்குள் சக்தி வாய்ந்த ஆற்றல் இயக்கங்களை நிச்சயமாக உணர முடிந்தது. ஆனால் இந்த அனுபவங்களுடன் கூட உண்மையான உள்மாற்றம் ஏற்படவில்லை. உள்ளுக்குள் ஆழமாக நான் இன்னும் அதே நபராகவே இருந்தேன். நிறைவேறாத எதிர்பார்ப்புகளால் ஏற்படும் விரக்தி, எளிதில் வெடிக்கும் கோபம், மற்றவர்களுடன் ஒப்பிடுதல், மற்றவர்கள் வெற்றி பெறும் போது பொறாமை, மக்கள் மற்றும் சூழ்நிலைகள் மீதான விமர்சனம் ஆகியவற்றுடன் போராடுகிறேன். ஆன்மீக நடைமுறைகள் இருந்த போதிலும் இந்த உணர்ச்சி வடிவங்கள் அப்படியே இருந்தன. நான் இன்னும் அதே உள் துன்ப வலையில் சிக்கிக்கொண்டேன். ஆனால் பகவத் தர்மத்திற்கு வந்த பிறகு எனது உண்மையான மாற்றம் தொடங்கியது. குறிப்பாக ஸ்ரீ அம்மா பகவானிடம் இருந்து தீட்சை பெற்ற பிறகு மெதுவாக ஏதோ ஒன்று உள்ளே ஆழமாக மாறத் தொடங்கியது. உள் சத்தியத்தில் இருந்து விடுதலை. முன்பு என் மனம் இடைவிடாத எண்ணங்கள், சந்தேகங்கள், தீர்ப்புகள் மற்றும் கவலைகளால் நிரம்பி இருந்தது. இப்போது உள்ளே ஒரு ஆழமான அமைதி நிலவுகிறது. எண்ணங்கள் வந்து போனாலும் அவை முன்பு போல என்னை தொந்தரவு செய்வதில்லை. உணர்ச்சி எதிர்வினைகளில் இருந்து விடுதலை. கோபம், பொறாமை மற்றும் பயம் போன்ற உணர்ச்சிகள் என்னை ஆழத் தொடங்கின. இப்போது அவை வருகின்றன, ஆனால் நான் அவற்றை கவனிக்கிறேன். அவை நீண்ட நேரம் தங்குவதில்லை அல்லது என் செயல்களை கட்டுப்படுத்துவதில்லை. ஈகோ சண்டைகளில் இருந்து விடுதலை. என்னை நிரூபிக்கவோ அல்லது மற்றவர்களுடன் ஒப்பிடவோ எனக்கு அவசியமில்லை. வாழ்க்கையிலும் நான் யார் என்பதிலும் நான் நிம்மதியாக இருப்பது போல் ஒரு அமைதியான மன நிறைவு இருக்கிறது. ஆசைகளில் இருந்து விடுதலை. முன்பு நான் தொடர்ந்து ஆசைகளை துரத்தி கொண்டிருந்தேன். வெற்றி, ஒப்புதல், பணம், உறவுகளுக்காக. இப்போது அந்த உலக ஆசைகள் குறைந்து விட்டன. வெறுமனே இருப்பதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. தெய்வீகத்துடன் ஒருமை. நான் கண்களை மூடிக்கொண்டு என் சகசிரார சக்கரத்தில் ஓய்வெடுக்கும் போது கடவுள், பிரபஞ்சம், ஒளி அல்லது உணர்வு என்று அழைக்கப்படும் உயர்ந்த ஒன்றோடு நான் இணைந்திருப்பதை உணர்கிறேன். பிரிவு இல்லை, ஒற்றுமை மற்றும் ஆழ்ந்த உள் அமைதி மட்டுமே. நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடன் இந்த புனித முக்தி நிலைகளை எனக்கு அளித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்றென்றும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களில் சரணடைந்துள்ளேன்.